పాదాంబజప్నయనం తర్వాత మంత్రం శ్రీమండృపాతబోధం శ్రీ దేవానంద గురు ఆత్మీయుడే. నమస్కారం స్వామి. నమస్కారం. ஸ்ரீரண்ட தோப்பல் திருவேங்கடமுடையான் பாரண்ட சொன்ன பழமொழியோடு ஓரன்றதானே அமையாதோ தார்ந்த வாழ்வார்க்கு வானேர போமளவும் வாழ்வு வைசாக்கிய ருக்மிதாசன் காத்தியபான்மை வாரதேசி ஒரு ஆரம்பிக்கலாமா? கேக்குறதா? கேட்கறது சுவாமி. இப்படி இந்த விபீஷண சரணாகதியில ஆனுகூல்ய சங்கல்பம், பிராதிகூல்ய வச்சனம், மகாவிஸ்வாசம், கோப்திருத்துவ வரணம் மற்றும் கார்பண்யம்னு சொல்லக்கூடிய சரணாகதியினுடைய 5 அங்கங்கள், அந்த சமர்ப்பணம்ங்கிற அங்கி, இது எல்லாம் சம்பூர்ணமாக இருக்கின்றத நாம பார்த்தோம். இப்ப இதுக்கு மேல ஒரு பெரிய விசாரம் வருது. இந்த இடத்துல என்ன சமஸ்யன்னு கேட்டா, விபீஷணன் விரும்பினது லங்கைஸ்வரியமா அல்லது ராம கைங்கரியமா என்பதுதான். இப்ப என்ன, விபீஷணன் அவனுக்கு ஏதோ ஒரு உள் உறுத்தல் ஒண்ணு ஏற்படுறது. அந்த உள் உறுத்தல்னால இது ராவணனுக்கு அனர்த்தம் ஏற்படலாம். இனிமேலும் ராவணனோட இருந்தாக்க நமக்கு பிரயோஜனம் ஏற்படாது. ராவணனுடைய பிரதிபட்சத்துல போய் சேர்ந்தவனாக்க ராவணனுக்கு நாசம் வந்ததுன்னாக்க லங்கைஸ்வரியன் நமக்கு வரும். இப்படி ஒரு எண்ணம் ஏற்பட்டு இப்ப ராவணனோட ஒரு மனஸ்தாபம் மாதிரி ஒரு நிலையை ஏற்படுத்திண்டு அங்கேருந்து ராமனிடத்துல வந்துட்டா. ஆகையால விபீஷணன் விரும்புறது லங்கைஸ்வரியன் தான். இதுதான் ஆபாத்தமாக பார்த்தோம்னா தெரியும். இந்த பட்டிமன்றெல்லாம் சொல்லுவா, விபீஷணன் விரும்பினது லங்கேஸ்வரியம், கும்பகர்ணன் செஞ்சோற்று கடனாக்கின. ஆகையால தனக்கு சாதம் போட்டதுனால அவன் கும்பகர்ணன் ராவணனுக்காக சண்டை போட்டு மாண்டான். ஆகையால கும்பகர்ணன் தான் தர்மிஷ்டன் என்றெல்லாம் பட்டிமன்றம் சொல்லிட்டு இருக்கலாம். இப்போ இந்த காலத்துல எலெக்ஷன் சமயத்துல கட்சி மாறுற மாதிரி விபீஷணரும் யுத்தம் நெருங்கிட்டு ஹனுமாருடைய ஒரு பராக்கிரமத்தை அவர் ஒத்தரா இருந்து லங்கா தகனம் பண்ணினதை முழுசா பார்த்துட்டே விபீஷணன் பார்த்ததுனால ஹனுமார் ஒத்தருக்கே இவ்வளவு பராக்கிரமம் இருந்ததுன்னாக்கா மத்த பிரத்யவரகா நாஸ்தின்னு அவர் சொன்ன இந்த வானர சைன்யத்துல குறைஞ்ச வீரியம் உள்ளவன் நான் தான். யாருமே என்ன காட்டிலும் குறைஞ்ச பராக்கிரமும் இருக்கிறவா சொல்லவே முடியாது, யாருமே இல்லை. எல்லாரும் என்ன காட்டிலும் பராக்கிரமசாலிகள் தான் ஹனுமார் சொல்ற. அப்போ விபீஷணருடைய திருஷ்டியில குறைஞ்ச பராக்கிரமம் இருந்திருக்கிற ஹனுமாருக்கே இவ்வளவு பெரிய ஒரு சக்தி விசேஷம் இருந்ததுன்னாக்க, இத்தனை பேரோட இருந்துண்டு சுக்ரீவன் அங்கதன் முதலியவர்களோட இருந்துண்டு ராமலக்ஷ்மணாலும்
ஸ்வயம் கரதூஷணெல்லாம் ஒத்தரா இருந்து ஜெயிச்சவர், அப்படிப்பட்ட பராக்கிரமசாலியா இருந்திருக்கிறவர். அவர் கணக்கு லங்கைக்கு யுத்தம் பண்ண வந்தார்னா நிச்சயம் அவர் தான் ஜெயிக்க போறார். ராவணனுக்கு அபஜயம், தோல்வின்றது நிச்சயம். அப்போ லங்கைஸ்வரியும் ராவணன் கையை விட்டு போக போறது. அந்த மாதிரி சன்னிவேசத்துல நாம கணக்கு ராமனுக்கு சகாயமா இருந்துட்டோமானாக்க, ராமன் லங்கைஸ்வரியத்தெல்லாம் விரும்புறவர் இல்லை. ஆகையால லங்கைஸ்வரியத்தை நமக்கு கொடுத்துட்டு போயிடுவார். அதுக்காக லங்கைஸ்வரியத்தை விரும்பி விபீஷணன் ராமனிடத்துல சரணாகதி பண்ணி, ஆகையால் அது தன்னுடைய காரியத்தை சாதிக்கிறதுக்காக வந்த. இப்படி பல பேர் சொல்லலாம். பல பேருடைய திருஷ்டியும் இப்படிதான் இருந்துட்டு இருக்கும். ஏன்னா இந்த நடந்த நிகழ்வுகளை பார்த்தோம்னாக்கா இப்படிதான் தோன்றது. இந்த விஷயத்தை பத்தி சுவாமி தேசிகன் இந்த இடத்துல சொல்ற, ஒரு சரணாகதி பண்ணவானா சரணாகதிக்கு ஒரு பலன் ஒண்ணு இருக்கணும். சரணாகதிக்கு பலன்னு சொன்னோம்னா, இப்போ நாம எம்பெருமான் இடத்துல சரணாகதி பண்றோம். மோட்சார்த்தமான சரணாகதி நாம பண்ற சரணாகதி. அப்போ மோட்சம் வேணும்ன்றது நாம நம்மளுடைய ஒரு இது. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு சரணாகதி பண்ணச்சே அதுக்கு ஒரு பலன் ஒண்ணு இருக்க போறது. அப்போ விபீஷணர் பண்ண சரணாகதிக்கு என்ன பலன் எதிர்நோக்கி எம்பெருமானிடத்துல சரணாகதி பண்ண, ராமனிடத்துல சரணாகதி பண்ண என்று கேட்டா, அதற்கு அவன் பலமாக கோரிற்று என்னென்னில், இப்படி அங்க பஞ்சக பூர்வகமாக ஆத்மசமர்ப்பண ரூபமான சரணாகதிய விபீஷணன் பண்ணினத்துக்கு, இப்படி பண்ணினத்துக்கு பலனாக என்ன விரும்பினர் என்னென்னில், ஆபாத ரசிகரா இருப்பார் லங்கைஸ்வரியம் என்றிருப்பார்கள். மேலெழுந்த வாரியாக இத பார்க்கிறவாளாக இருந்திருக்கிறவா, இந்த நிகழ்வுகள் எல்லாம் பார்த்துருக்கிறவாளாக இருக்கிறவா லங்கைஸ்வரியத்தை தான் பலமாக அவர் விரும்பினேர்னு நினைக்கலாம். இப்படி சொல்ற. ஆனா ஸ்ரீ விபீஷணன் கருத்தை அடியொற்றினால் சரண்யனான பெருமாள் திருவடிகளில் கைங்கரியமே பலமாய் இருக்கும். அந்த விபீஷணாழ்வானுடைய நடவடிக்கைகள் எல்லாவற்றையும் கவனிச்சு பார்த்தோம்னாக்க அவருடைய எண்ணம் என்னன்றது நல்லா விளங்கும். அவர் விரும்பினதெல்லாம் சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனை நிவேதித மாம் கிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம்னு சொன்னதுனாலேயே எல்லா ஜனங்களுக்கும் இன்னார் இனியார் என்று இல்லாமல், ராட்சசன் மனுஷன் யானைகள் பட்சிகள் என்றெல்லாம் பாகுபாடு இல்லாமல் எல்லாருக்குமே சரண்யனாக இருந்திருக்கிறவன், வித்வான் அவித்வான், செல்வந்தன் செல்வம் இல்லாதவன், இப்படி எல்லாம் பாகுபாடு இல்லாமல் எல்லாருக்கும் சரண்யனாக இருந்திருக்கிறவன் சாட்சாத் அந்த ராமச்சந்திரமூர்த்தி தான், ராமன் தான். அப்படி சர்வலோக சரண்யாயன்னு சொல்லி வந்தவ அந்த விபீஷணனுடைய நடவடிக்கைகளை பார்த்தோம்னா அவர் பலமாக விரும்பினது ராமனுக்கு கைங்கரியம் பண்றதுதான் என்றது வியக்தமாக ஏற்படும்னு சொல்ற. பெருமாள் திருவடிகளில் கைங்கரியமே பலமாய் இருக்கும். எப்படி தெரிகிறது? லங்கைஸ்வரியம் வேணும்னுட்டு ராமனிடத்துல சரணாகதி பண்ணான்னு சொல்றதுக்கு அதுக்கு உண்டான இதெல்லாம் இருக்கு. சன்னிவேசம் சூழ்நிலைகள்லாம் பார்த்தோம்னாக்கா லங்கைஸ்வரியத்துக்காக தான் ராவணனை விட்டு இங்க வந்திருக்கான்றதெல்லாம் இப்ப கீழே சொன்னேன் நானு. லங்கைஸ்வரியத்தை விரும்பல, ராமனுடைய கைங்கரியத்தை தான் விரும்பி வந்தேன்றத
எதை கொண்டு தெரிஞ்சுக்க முடியும் என்று கேட்டா, அந்த சரணாகதி காலத்துல சொல்லச்சே தியக்த்வா புத்திராஷ்ட தாராஷ்ட ராகவம் சரணங்கதா என்பதாக சொல்ற. இதே விபீஷணன் சொல்லச்சே தன்னை சொல்லச்சே எப்படி சொல்றேன்னா, சோகம் பருஷிதஸ்தேன தாசவச் அவமானிதா தியக்த்வா புத்திராஷ்ட தாராஷ்ட ராகவம் சரணங்கதா சோகம் பருஷிதா தேன தேன ராவணனாலே அகம் பருஷிதா சுடுசொற்கள் சொல்லப்பட்டவனாக இருந்திருக்கிறவன் நான். என்னை பார்த்து சுவாந்துதி குலபாம்சனான்னு இந்த குலத்துக்கே கோடாரியாக நீ இருந்திருக்க என்றெல்லாம் ஒரு மனசை புண்படுத்தக்கூடிய வார்த்தைகளை சொல்லி தாசவச்ச அவமானிதா ஒரு தம்பி மாதிரி நடத்தாமல் ஒரு அடிமை மாதிரி வாயில வந்தது சொல்லி தன்னை அவமானப்படுத்தப்பட்டவனாக இருந்திருக்கிற விபீஷணன் தெக்வா புத்திராஷ்ட தாராஷ்ட தன்னுடைய பிள்ளைகள் மனைவிகள் எல்லாரையும் விட்டுட்டு ராகவம் சரணங்கதா ராமனையே சரணமாக அடைந்தான்னு சொல்லிருக்கு. இப்ப இதுல இருந்து என்ன ஏற்படுறது, புத்திரனிடத்திலேயோ தாரனிடத்திலேயோ பிடிப்பு இருக்கிறதா இருந்ததுன்னாக்கா, தாரன்னாக்கா மனைவி, அவளிடத்துல ஒரு பிடிப்பு இருக்கிறதா இருந்தா லங்கையை விட்டுட்டு வந்திருக்க மாட்டான். அதுக்காக ஒரு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கணும்னு நினைக்கலாம், ராவணாயே போயிருக்கலாம். ராவணன் என்ன சொல்றானோ அவ சொல்ற பிரகாரமே கேட்டு போயிருக்கலாம், எல்லாம் பண்ணிருக்கலாம். எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கு. அதனால இதர விஷயங்களிலே நைராசியத்தை தானே கண்டோக்தி பண்ணுகையாலும் இந்த பகவத் கைங்கரியம் இப்ப மோட்சத்துக்கு போறவா எப்படி பண்ணுவான்னா, பிராப்பிய தரத்துல வைத்திருஷ்ணிய பிராப்பிய திருஷ்ண என்பதாக சொல்லப்படுகிறது. பிராப்பியமாகிற பகவத் கைங்கரியம் தவிர மீதி விஷயங்களை உதறி தள்ளுறது. இந்த செல்வமோ இல்ல மீதி புகழோ எதுவுமே தான் விரும்பாதது என்று அது எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு பிராப்பியமாக இருக்கிற ஈஸ்வரன் கைங்கரியம் இருக்க அதையே விரும்பும்படியாக நடந்துகிறது. இதுதான் பிரதானமாக சொல்லப்படுகிறது. இப்போ பிராப்பியதர வைத்திருஷ்ணியம் புத்திரான் தாராஷ்டன்னு மனைவிமார்கள் மக்கள் எல்லாரையும் விட்டுட்டு வந்திருக்காருனாக்க பிராப்பியமா இருக்கிற ராமன் தவிர மீதி எல்லாத்துலயும் ஒரு நிராசை ஏற்பட்டிருக்குன்னு தானே ஏற்படுறது. அப்ப ராமனுடைய கைங்கரியம் தான் விபீஷணன் விரும்பி வந்ததுன்னு அர்த்தம். இது தானே கண்டோக்தி பண்ணுகையாலும் அதுக்கப்புறமா பெருமாள்கிட்ட சொல்லச்சு விஜாபனம் பண்ணச்சு, பரித்யக்தா மயாலங்கா மித்ராணிச்ச தனானிச்ச பவத்கதம் மே ராஜ்யஞ்ச ஜீவிதஞ்ச சுகானிச்ச. இதுதான் சொல்ற வார்த்தை. பரித்யக்தா மயா லங்கா, லங்கைய நான் விட்டுட்டேன். சரி, மித்ராணி பரித்யக்தான்னு அர்த்தம் எல்லாத்துக்குமே. மித்ராணிச்ச தனானிச்ச, தோழர்கள் எல்லாம் என்னுடைய சகாக்கள் எல்லாம் விட்டுட்டேன். எனக்கு ஒன்றும் குறவில்லாதான் இருந்தேன், லங்கைஸ்வரியத்தோடு தான் நான் இருந்தேன், ஐஸ்வர்யத்தோடு இருந்தேன். அந்த ஐஸ்வர்யத்தையும் விட்டுட்டேன் நானே. இப்ப இனிமேல் எனக்கு வேண்டியதெல்லாம் என்ன அப்படின்னா, பவத்கதமே ராஜ்யஞ்ச ஜீவிதஞ்ச சுகானிச்ச, எனக்கு ராஜ்யமோ ஜீவிதமோ சுகமோ எல்லாமே உன்னிடத்துலதான் இருந்துருக்கு. அப்போ உன்னிடத்துல உனக்கு கைங்கரியம் பண்றதுதான் என்னுடைய ஜீவிதமாக நினைக்கிறேன். உன்னோட இருக்கிறது தான் அதுவே தான் புருஷார்த்தமாக நினைக்கிறேன். உன்னுடைய ஒரு பிரீத்தியே தான் பெரிய ராஜ்ய சாசனம் பண்ணினா வர பலனை காட்டிலும் மேல்பட்டதாக நான் நினைக்கிறேன்னு இதுக்கு அர்த்தம். என்று லங்கைஸ்வர்யாதிகளை அடைய விட்டு எல்லா புருஷார்த்தமுமான தேவரிய திருவடிகளை பற்றினேன் என்று விண்ணப்பம் செய்ய.
லங்கைஸ்வரியாதிகளை அடைய விட்டு என்பதாக சொல்ற. அடையன சமஸ்தமாக அர்த்தம், முழுசான்னு அர்த்தம். எனக்கு அந்த லங்கையோட சம்பந்தமே வேண்டான்னு சொல்லிட்டு விட்டுட்டு வந்திருக்காரு. அப்படி இருக்கச்சே லங்கைஸ்வரியமோ லங்கையோ லங்கையில இருக்கக்கூடிய மித்திரர்களோ தனமோ புத்திரனோ தாரமோ எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கேன்னாக்க அப்ப லங்கைஸ்வரியத்தை விரும்பி வந்தவரா ராமனிடத்துல வந்தவரா வேற என்ன அனன்ய பிரயோஜனம்னாக பெருமாள் சரணாகதி பண்ணிருக்கேன்றதுதான் இதுல வியக்தமாக ஆறுது. ஆகையால விபீஷணன் பண்ணின சரணாகதின்றது விபீஷண சரணாகதின்றது லங்கைஸ்வரியத்துக்காக இல்ல, ராம கைங்கரியத்துக்காக தான் என்பது இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. இதுல எதனா சந்தேகம் இருக்கா உங்களுக்கு? இல்ல சுவாமி. சந்தோஷம். இப்போ ஆனா பின்னாடி ஒரு வார்த்தை வருது அதுல ராமாயணத்துல, ஆனபின்று ராஜ்யம் பிரார்த்தயமானஸ்து புத்திபூர்வம் இஹாகதா என்கிற திருவடி வாக்கியமும் நவயம் தற்குலீனாச்ச ராஜ்யகாட்சீச்ச ராஜ்யகாட்சீச்ச ராட்சதா என்று பெருமாள் அருளி செய்த வார்த்தையும் ராமபக்தியாலே கலங்கின மகாராஜருடைய கிளர்ச்சியை அடக்குகைக்கு ஈடாக நீதி சாஸ்திரங்களிலே சொல்லும் ராஜவிருத்தாந்த கட்டளையை காட்டினபடியாம் அத்தனை. திருவடியும் பெருமாளும் அருளி செய்த பாசுரமும் ஸ்ரீ விபீஷணாஸ்வன் ஆழ்வான் தன் பாசுரமும் விரோதித்தால் அந்தரங்க நியாயத்தாலே தன் பாசுரமே பிரபலமாக கடவது. ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் இந்த இடத்துல சொல்ல போறேன். ராஜ்யம் பிரார்த்தயமானசு புத்திபூர்வ மிகாகதா ஒரு பெரிய டிஸ்கஷன் நடக்கிறது. சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனை நிவேதித்த மாம் க்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம் என்று விபீஷணன் சொல்ற. நீங்க போய் சொல்லுங்கோ, ராமனிடத்துல சொல்லுங்கன்னு சொல்லல, சர்வலோக சரண்யாயன்னு ஒரு விசேஷனம் போட்டு சொல்ற. ஒரு அற்புதமான ஒரு சன்னிவேசம். என்னை எந்த சன்னிவேசத்திலையும் மறுக்கவே மாட்டேர், என்னை அங்கீகரிக்காத இருக்க மாட்டேர்ன்றத அந்த மகா விசுவாசத்தை வெளிப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை சொல்றார் சர்வலோக சரண்யாயன்னு. அந்த வார்த்தைகளை கொண்டு விபீஷணன் வந்திருக்கேன்னு சொல்லுன்னு சொல்லச்சே அங்க இருக்கிற முதலிகள்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் எதேதோ வார்த்தைகள்லாம் பேசுறா. இவெல்லாம் ஆர்திராபராதியாக இருந்திருக்கிற ராவணனுடைய தம்பி. இவரை போய் எப்படி நம்புறது? அதுவும் நம்ம சமூகத்துல எப்படி சேர்த்துக்கிறது? ஒரு சாரன் மாதிரி கூட, ஒரு ஒற்றன் மாதிரி கூட வேற ஒரு வேஷத்துல வந்து தன்னிடத்தை தாவா ரெண்டு பேருக்கும் ஒரு சண்டை மாதிரி ஒரு போட்டுண்டு அப்படி கூட வந்திருக்கலாமே. இப்படி எல்லாம் பல பல கேள்வி இவன் அங்கீகரிக்கலாமா கூடாதான்னு பல பேர் அங்கீகரிக்க கூடாதுன்னு தான் சொல்றான். அந்த சமயத்துல உத்தியோகம் தவ சம்பிரேட்ச மிச்சாவிருத்தஞ்ச ராவணம் வாலினஞ்ச ஹதம் ஸ்ருத்வா சுக்ரீவஞ்ச அபிஷேச்சிதம் ராஜ்யம் பிரார்த்தயமானஸ்து புத்திபூர்வம் இஹாகதா. ஹனுமார் சொல்ற லோகத்துல பார்த்தோம்னாக்க ராமனுடைய காரியம்லாம் சபலமாக ஆயிட்டு. ஒரு ஜெனரலான ஒரு வார்த்தை ஹனுமாருடைய வார்த்தை. இப்ப கடைசி சமயத்துல விபீஷணன் ராமனிடத்துல சரணாகதி பண்ணி வர, இப்படி சரணாகதி பண்றதுக்கு என்ன காரணம் என்று கேட்டோம்னாக்க ராமனுடைய பலம் பிரபலமாக இருந்துருக்கு, ராவணனுடைய பலம் துர்பலமாக இருந்துருக்கு. அந்த சன்னிவேசத்தை விபீஷணன் நன்னா புரிஞ்சுட்டேன். உத்தியோகம் தவ சம்பிரேட்சிய மிச்சாவிருத்தஞ்ச ராவணம். இப்ப ராமனுடைய ஒவ்வொரு காரியமும் சபலமாறுது. என்ன காரியம் சபலமாறுதுன்னு பார்த்தோம்னா, சுக்ரீவனுக்கும் வாலிக்கும்
ஒரு மனஸ்தாபம் ஏற்பட்டு சுக்ரீவன் தனியா இருக்கச்சே கூட வாலியினுடைய பராக்கிரமம்ன்றது ரொம்ப ரொம்ப பன்மடங்கு சுக்ரீவனுடைய பராக்கிரமத்தை காட்டிலும் அதிகமானது. அப்படி இருக்கிற வாலியினுடைய பராக்கிரமத்தை பிரத்யட்சமா அனுபவிச்சவன் ராவணன். அந்த வாலியையே பெருமாள் வதம் பண்ணிட்டேன். அப்ப ராமனுடைய ஒவ்வொரு முயற்சியும் இந்த சன்னிவேசத்துல சம்பூர்ணமாக சபலமாயிட்டு வருது. இந்த சமாச்சாரத்தை விபீஷணன் கேள்விப்பட்டு ஹனுமார் அந்த லங்கை மொத்தத்தையும் தகனம் பண்ணின அந்த ஹனுமாருடைய பராக்கிரமத்தையும் பார்த்து வாலினஞ்ச ஹதம் ஸ்ருத்வா சுக்ரீவஞ்ச அபிஷேகிதம், வாலி கொல்லப்பட்டவனாகவும் சுக்ரீவன் ராஜ்ய பாலனம் பண்றதுக்காக பட்டாபிஷேகம் பண்ணிவிட்டதையும் கேள்விப்பட்டு ராஜ்ய பிரார்த்தயமானஸ்து புத்திபூர்வம் மிகாகதா, இனிமேல் ராஜ்யம் நமக்கு வரட்டும், ராவணனுக்கு வேண்டாம் என்று ராஜ்யத்தை விரும்பிதான் புத்திபூர்வம் மிகாகதா இந்த இடத்துல உம்மிடத்துல சரணாகதி பண்ணிட்டு வந்திருக்கான். இது ஹனுமாருடைய வார்த்தை. இதே மாதிரி என்று திருவடி வாக்கியமும் பெருமாள் சொல்ற வார்த்தை நவயம் தற்கொலீனாச்ச ராஜ்யகாட்சிச்ச ராட்சசா என்று பெருமாள் அருளி செய்த வார்த்தைன்னு சொல்ற. நவயம் தற்கொலீனாச்ச ராஜ்யகாட்சிச்ச ராட்சசா பண்டிதாஹி பவிஷ்யந்தி தஸ்மாத் கிராஹ்யோ விபீஷணா. நாம ஒன்னும் ராவணனுக்கு பங்காளி இல்லை. பங்காளிகளா இருக்கிறவாதான் அந்த சொத்துல உரிமை கொண்டாடுவா, இது வேணும் அது வேணும்னு எல்லாம் ஆசைப்படுறவாளா இருப்பா. எனக்கு என்ன லங்கைஸ்வரியம் ஒண்ணுன்னு ஆசையான்னா, இந்த லங்கையை யார் ராவணன் வேணா ஆண்டுட்டு போட்டோம், விபீஷணன் வேணா ஆண்டுட்டு போட்டோம், கும்பகர்ணன் வேணா ஆண்டுட்டு போட்டோம். நவயம் தற்கொலீனாச்ச ராஜ்யகாட்சிச்ச ராட்சசம். அகில நாமெல்லாம் ஒன்னும் அவளை சேர்ந்தவா இல்லை. இப்ப சுக்ரீவனுக்கு மாத்திரம் என்ன லங்கைஸ்வரியம் ஒண்ணுன்னு ஆசையான்னா கிஷ்கிந்தை ஆண்டா போறோம். அப்படி பார்த்து போனா ராவனுக்கு அயோத்திய கௌசல தேசத்தை சாதனம் பண்ணா போறோம். இதெல்லாம் தேவையே இல்லை. ஆனா விபீஷணன் என்ன ராவணனுடைய தம்பி, ராவணனுடைய பங்காளி. ஆகையால விபீஷணன் ராஜ்யகாட்சியாக இருக்கலாம், அந்த லங்கைஸ்வரியத்தை விரும்பலவனாக ஆகலாம். ராஜ்யகாட்சிச்ச ராட்சசா பண்டிதாஹி பவிஷ்யந்தி தஸ்மாத் கிராஹ்யோ விபீஷணா. ஆகையால இந்த ராட்சசாளுக்கு நடுவுல சில புத்திமானும் இருக்கலாம். இன் டோட்டல் மொத்தமா ராட்சசாள் மொத்தமே மூட பிரவൃத்தி உடையவாள்னு நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. சில பேர் ஷ்ரூடா இருக்கான்னாக்க இது விபீஷணனுடைய மூவ்மெண்ட் இருக்க, இப்போ ஒரு டெசிஷன் இப்ப தீர்மானம் பண்ணினது இருக்க, இது ஒரு நல்ல தீர்மானமா கூட இருக்கலாம். ஆகையில ராஜ்யம் விரும்புறதுக்கு இனிமே ராவணனோட இருந்தா இது ஒன்றும் தனக்கும் வராது, நஷ்டம்தான் வரப்போறது, நாசம்தான் வரப்போறது. ராவணனை விட்டு தன்னிடத்துல வந்தாக்க ராஜ்யத்தை நாம அடையலாம்ன்ற எண்ணத்தோட வந்திருக்கலாம். இது ராமனுடைய வார்த்தை என்று பெருமாள் அருளி செய்த வார்த்தையும் ராமபக்தியாலே கலங்கின மகாராஜருடைய கிளர்ச்சியை அடக்குகைக்கு ஈடாக ராம பக்தியாலே கலங்கின மகாராஜர். இங்க மகாராஜர்னு சொன்னது சுக்ரீவன். சுக்ரீவனுக்கு ராமனிடத்துல அப்படிப்பட்ட ஒரு பக்தி. அந்த பக்தியினால அவருக்கு ஒரு கலக்கம் ஏற்படுறது. கலக்கம்னா அரக்கர் குலத்திலேருந்து அதுவும் ஆர்திராபராதியாக இருந்திருக்கிற ராவணனுடைய சாட்சாத் தம்பி இங்க வரான்னாக்க அவ ரெண்டு பேருக்கு அண்ணன் தம்பிகளுக்குள்ள அப்படியா ஒரு துவேஷம் இருக்க போறது? எப்படியானாலும் அண்ணனுக்கு எதிரி தனக்கும் எதிரின்ற முறையில நம்மள ஏதான ஒரு காரணத்துல கொண்டு ராமனுக்கு ஒரு சிரமத்தை ஏற்படுத்திட்டான்னா என்ன பண்றதுன்னு ஒரு பயம். என்னத்துக்கு அவனை போய் எங்கேயோ போறவனை போய் நாம இழுத்து விட்டுண்டு அப்புறமா நாம கஷ்டப்படுவானே,
ஆகையால விபீஷணனை சேர்த்துக்குவானான்னு மகாராஜா சுக்ரீவர் சொல்ற. அதுக்கு ஈடாக அந்த மகாராஜா அந்த சுக்ரீவனுடைய எண்ணத்துக்கு ஈடாக நீதி சாஸ்திரங்களிலே சொல்லும் ராஜவிருத்தாந்த கட்டளையை காட்டினபடியாம் அத்தனை நீதி சாஸ்திரத்திலே சொல்லப்பட்ட ராஜவிருத்தாந்தங்கள் அதை இந்த இடத்துல சொல்றாருன்னு அர்த்தம் அதுக்கு. அதாவது நீதி சாஸ்திரத்துல ராஜாக்கள்லாம் எப்படி நடந்து கொள்வான்ற ஒரு விஷயத்த சொல்லிருக்கு. ராஜாக்கள்லாம் அந்தந்த சந்தர்ப்பத்தை பார்ப்பான். எல்லாமே ஒருத்தன் பெருசா யுத்தம் பண்றான்னாக்க எதிராளியினுடைய பலத்தை பார்க்கணும். எதிராளியினுடைய பலம் கணக்கு ரொம்ப அதிகமா இருந்ததுன்னாக்க நாம தாழ்ந்து போய் சமாதானம் பண்ணிக்கிறது தான் உத்தமமான ஒரு விஷயம். எதிராளியினுடைய பலம் குறைவா இருந்ததுன்னாக்க அவனை போட்டு அடிச்சு நாம ஜெயிக்கலாம். ஆகையால இந்த பலாபலத்தை தீர்மானம் பண்ணிட்டு அதுக்கப்புறம்தான் போரிடுறதுல விஷயத்திலேயே தீர்மானம் பண்ண முடியும். இதுதான் மந்திரிமார்களும் ராஜாக்களுக்கு சரியான முறையில அறிவுறுத்தல் பண்ணணும், ஆலோசனை சொல்லணும். ராஜாக்களும் இவை எல்லாவற்றையும் பரிசீலனம் பண்ணி தீர்மானம் பண்ணணும். சில சமயத்துல ராஜாக்கள் மூடனா இருந்தான்னா, ராவணன் மாதிரி இருந்தான்னா, எதிராளிகளுடைய பலத்தை பார்க்காமலே அவனோட சண்டை போடுறதுக்கு தீர்மானம் பண்ணலாம். அதுல புத்திமானா இருந்துருக்கிறவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, எதிராளிகளுடைய பலத்தை பார்த்து அவனோட நண்பனா போயிடுறது, இல்ல அவனிடத்திலே சரணாகதி பண்ணி அவனிடத்துல சரி பண்ணிட்டு போறதுன்றது லோகத்துல ஒரு வழக்கம் இருக்கு. அந்த ரீதியில விபீஷணன் ராஜ்யகாங்கியாகவே ராஜ்யத்தை விரும்புபவனாகவே ராமனிடத்துல சரணாகதி பண்ணேன்னு இவா ரெண்டு பேருடைய வார்த்தைகள்னால ஏற்படுறது. இப்போ சொல்லுங்க, விபீஷணர் ராமகைங்கரியத்துக்காக சரணாகதி பண்ணேரா இல்ல ராஜ்யத்துக்காக சரணாகதி பண்ணேரா? என்ன சொல்றீங்க சிவசா? அடியனுக்கு ஒரு சம்சயம் சொன்னீங்க. சொல்லுப்பா. இப்போ சரணாகதிங்கிறது எந்த ஒரு பதத்துக்கும் உத்தேசிச்சு நம்ம சரணாகதி பண்ணலாம் இல்லையா பெருமாள் கிட்ட சுவாமி? அப்போ மோட்சார்த்தம் தானே சரணாகதி பண்றோம் நம்ம. அப்போ இங்க இந்த அவர் விபீஷணன் ஐஸ்வர்யத்துக்காக சரணாகதி பண்ணாலும் இல்ல கைங்கரியத்துக்காக சரணாகதி இந்த சர்ச்சை புரியல சுவாமி இடத்துல. இந்த கேள்வி இங்க இந்த பிரசக்தி ஏன் வருதுன்றது எப்படி பார்த்தாலும் அவர் ராமனுக்கு சரணாகதி பண்ணாங்க. எந்த பலனுக்கு சரணாகதி பண்ணாங்க கேள்வி ஆமாப்பா ஆமாப்பா. இப்ப காக்காசுரன் ராமனிடத்துல சரணாகதி பண்ண மோட்சம் ஒண்ணுன்னா சரணாகதி பண்ணான் இல்ல இல்ல. தன்னுடைய பிராணனை காப்பாத்திக்கணும், பிரம்மாஸ்திரத்துல இருந்து தன்னுடைய பிராண வியோகம் வரக்கூடாதுன்றதுக்கோசம் தானே சரணாகதி பண்ணா. திரௌபதி கண்ணனிடத்துல சரணாகதி பண்ற மோட்சார்த்தமா சரணாகதி. சபையில தன்னுடைய மானம் போகக்கூடாதுன்றதுக்காக சரணாகதி பண்றா திரௌபதி. அந்த மாதிரி சர்வலோக சரண்யாய ராகவாய் மகாத்மனை நிவேதிதமாம் க்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்தித்தம்னா நான் ராவனிடத்துல சரணாகதி பண்றதுக்காக வந்திருக்கேன்னு சொல்றதுனால அந்த சரணாகத்தின்னு சொன்னா அது சரணாகதிக்கு எதனா ஒரு பர்பஸ் இருந்தாகணும். அது என்ன, அது பர்பஸ் எதுன்றதுலதான் இப்ப விசாரமே. லோக திருஷ்டியில பார்த்தோம்னா லங்கைஸ்வரியம் விரும்பிதான் சரணாகதி பண்ணிருக்கான். ஷ்ரூட் மூமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அப்படி லோக திருஷ்டியில சொல்லிக்கு அதுக்கு சமாதானம் சொன்னேன். லோக திருஷ்டியில அவர் பண்ணல. லோக திருஷ்டியில நாம அந்த மாதிரி நினைச்சா கூட அவ பரித்தியக்தா மயாலங்கான்னு சொல்லி மித்ராணி தனானிச்சான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு அங்க ராகவன் சரணங்கதான்னு சொல்லி இப்ப அதெல்லாம் விட்டுட்டு வந்திருக்கேன்னு சொல்றதுனால பவத்கதமே ராஜ்யஞ்ச ஜீவிதஞ்ச சுகானிச்சான்னு
என்னுடைய வாழ்வோ சுகமோ எல்லாமே உம்மிடத்துல தான் இருக்குன்னு சொல்றதுனால அந்த ராமனுடைய கைங்கரியமே புருஷார்த்தம், வேற எதுவும் தான் விரும்பலன்னு அந்த நிராசைய தெரியப்படுத்துறதுனால இந்த ஸ்லோகத்தினால விபீஷணர் ராம கைங்கரியத்தை தான் விரும்புறேன்னு சமாதானம் சொல்லி முடிச்சுட்டார் மின் பேராகிராஃப்ல. இப்ப அடுத்த பேராகிராஃப்ல வரைச்சே என்ன வருதுன்னா, ராமன் ஹனுமான் இவா ரெண்டு பேரும் ஒரு சாமானிய புத்தியில விபீஷணன் ராஜ்யகாட்சியாக தான் வந்திருக்காருன்றத சொல்றா. ராஜ்யத்தை விரும்பிதான் தன்னிடத்துல சரணாகதி பண்ணா. இது ஒரு ஸ்ரூட் மூவ்மெண்ட் தான். அதாவது இவ பண்ணது மூவ் தான். இதுல ஒன்றும் தப்பு கிடையாது. இது ராஜநீதி பிரகாரத்துக்கு எதிரி பலிஷ்டனாக இருந்தான்னாக்க அவனிடத்துல சமாதானமா போறதுன்றது இருக்க, அது ரொம்ப உகந்தது. அது ராஜநீதி மாத்திரமில்லை, நமக்கே உதவும் தான் பார்க்கணும். எங்க பலமா இருக்கிற இடத்துல வரைச்சே நாம வாய்மூண்டு இருந்துடணும். நம்மளுடைய பலத்தை காண்பிக்கிற இடத்துல தான் காண்பிக்கணும். சர்வோகி வசிய விஷயே விவரணோதி வீரியம்னு இதுல அதிமானுஷஸ்தவத்துல ஆழ்வான் சாதிக்கிற அற்புதமான ஒரு விஷயம். யசோத பிராட்டி நினைச்சுட்டு இருக்காளாம் கண்ணன் தனக்கு வசியன்னு நினைச்சுட்டு இருக்காளாம். கண்ணன் தனக்கு வசியன்னு நினைச்சுட்டு இருக்கிறதுனாலதான் கண்ணனை கட்டி போடுறதுக்கு முனையறா. கண்ணன் தனக்கு வசியன்னு நினைக்காது போயிட்டான்னா அவனை கட்டி போட போறது இல்லை. ஆத்துல கணவன் மனைவி எல்லாம் இருந்துட்டு இருக்க, மனைவிக்கு கணவன் வசியன்னு நினைச்சாக்க அப்ப கணவனை என்ன வேணா சொல்லுவா, எப்படி வேணா இது நடந்துப்பா. இல்ல கணவன் தனக்கு வசியன் இல்ல, அவர் கோவக்கார ஜாக்கிரதையா இருக்கணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவன் நடந்துப்பாளே தவிர வேற விதமா நடந்துக்க மாட்டா. அதே மாதிரிதான் மனைவி விஷயத்திலையும் கணவன் இதுதான் லோகத்துல பார்த்துட்டு இருக்கிற ஒரு முறை. அந்த மாதிரி இந்த இடத்துல வரைச்சே ராமர் நினைக்கிறேன் இது இந்த மாதிரி சன்னிவேசத்துல இப்படிப்பட்ட ஒரு செயல், இது ஒரு புத்தி ராஜா நீதி பிரகாரம் இது ஒரு புத்திமத் கிருத்தியம். இது அதை வச்சுதான் விபீஷணன் தீர்மானம் பண்ணிருக்கேன். ஆகையால பெருமாள் நினைக்கிறேன் ராஜ்யகாட்சியா தான் இங்க வந்திருக்கேன்னு பெருமாள் நினைக்கிறேன், ஹனுமாரும் நினைக்கிறேன். இப்போ இது விபீஷணனுடைய வாக்கியத்துக்கும் ராமனுடைய வாக்கியத்துக்கும் கான்ட்ரடிக்ஷன், முரண்பாடு ஏற்படுறது. இப்படிப்பட்ட ஒரு முரண்பாட்டுல யாருடைய வாக்கியத்தை தீர்மானம் பண்றது? வாக்கியத்தை கொண்டு விபீஷணன் பண்ணின சரணாகதியினுடைய தாற்பயம் என்னன்றது தீர்மானம் பண்றதுன்னா இதுல அந்தரங்க பகிரங்கம்னு சொல்றது. இதுல அந்தரங்கமாக இருக்கிறது எதுன்னா விபீஷணனுடைய வார்த்தை. எனக்கு என்ன வேணும் என்று எம் வாயால நானே சொன்னேன்னாக்க அதை தான் நாம எடுத்துக்கணும். அதை விட்டுட்டு எனக்கு இது வேணும்னு என் பையன் சொல்றதோ மனைவி சொல்றதோ அதை வச்சுட்டு சொல்றது ஒரு விஷயமாகுமான்னு ஆகாது. அந்த மாதிரி விபீஷணன் நான் லங்கைஸ்வரியத்தெல்லாம் விரும்பல, உம்முடைய கைங்கரியத்தை தான் நான் விரும்புறேன்னு விபீஷணன் வாயால என்ன சொல்றாரோ அதுதான் பிரபலமாயிட்டுபடினால இங்க ராமனே நினைச்சாலும் கூட ஹனுமாரே நினைச்சாலும் கூட அதெல்லாம் இன்ஃபரன்ஸ், அனுமானம். ஆனா வஸ்துகத்தில என்ன அப்படின்னா விபீஷணனுடைய வார்த்தை தான் அந்த இடத்துல நிற்கும். விபீஷணனுடைய வார்த்தை பிரகாரத்துக்கு ராம கைங்கரியத்தை தான் அவர் விரும்புறாருன்னு அர்த்தம்னு ஏற்படும். அப்பதான் இந்த இடத்துல சொல்ற திருவடியும் பெருமாளும் அருளி செய்த பாசுரமும் அனுமார் சொன்ன வார்த்தையோ பெருமாள் சொன்ன வார்த்தையோ ஸ்ரீ விபீஷணாந்தன் பாசுரமும் விரோதித்தால் இவாளுடைய வார்த்தையும் விபீஷணனுடைய வார்த்தையும் ஒண்ணுக்கொன்னு முரண்பட்டதுன்னாக்க அந்தரங்க நியாயத்தாலே இப்ப இதுல எதை நாம எடுத்துக்கிறதுன்னு பார்த்தோம்னா தன் பாசுரமே பிரபலமாக கிடவது. தன் பாசுரம்னாக்க விபீஷணன் தன்னுடைய வார்த்தை, நான் எதுக்கோசரம் வந்திருக்கேன்றத அவர் சொல்றது தானே பிரபலமாறுது. அதை கொண்டு தீர்மானம் பண்றோம். இதுல இருந்து என்ன தீர்மானம் ஆச்சுன்னாக்க விபீஷணன் சரணாகதி பண்ணது ராம கைங்கரியத்துக்காக தானே தவிர லங்கைஸ்வரியத்தை பெறுவதற்காக அல்லன்னு. இதுக்கு மேல ஒரு கேள்வி,
இப்ப கைங்கரியத்தை தானே விரும்பி வந்திருக்கான் விபீஷணர் வந்திருக்கு. அவருக்கு இந்த சமுத்திரத்துக்கு சேது பந்தனம் பண்ணல, சமுத்திரத்தை தாண்டல, ராவணனை வதம் பண்ணல, ஒன்னும் பண்ணல. இங்கேயே விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் மாத்திரம் பண்ணி வச்சது. இவர் என்னத்துக்கு லங்கைஸ்வரியத்தை கொடுக்கணும்? லங்கைஸ்வரியத்தை விரும்பி வரலையே, லங்கைஸ்வரியத்தை என்னத்துக்கு கொடுக்கிறேன்னு அடுத்த கேள்வி வருது. அங்கனேயாகில் அகம் ஹத்வா தசக்ரீவம் சப்ரஹஸ்தம் சபாந்தவம் ராஜானம் துவாம் கரிஷ்யாமி சத்தியமேதத் பிரவீமிமே என்று ராவணனை கொன்று உம்மை ராஜ்யத்திலே முடிசூட்ட கடவோம் என்று பெருமாள் அருளி செய்வானேன். பெருமாள் சொல்றேன், அகம் ஹத்வா, நான் தசக்ரீவம் அகம் ஹத்வா, 10 தலையோட இருந்துருக்கிற ராவணனை, அந்த பிரஹஸ்தன்றவன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சேனாபதியாக கருதப்படுகிறவன். அந்த பிரஹஸ்தனோடு இருந்துருக்கிற ராவணனையே நாம் வதம் பண்ணி சப்ரஹஸ்தம் சபாந்தவம், எல்லா பந்துக்களோடையும் சேர்ந்து இருக்கிற அந்த ராவணனை வதம் பண்ணி துவாம் ராஜானம் கரிஷ்யாமி சத்தியமேதத் பிரவீமிதே, உன்னை நான் ராஜாவாக ஆக்கிடுறேன், உனக்கு லங்கைக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சிடுறேன், லங்கைஸ்வரியத்துக்கு உனக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சிடுறேன்னு பெருமாள் சொல்றா. ஆகையால இதுல இருந்து ராவண இப்ப இது என்னத்துக்கு பெருமாள் என்னத்துக்கு சொல்லணும்? அவர் வேண்டி வந்தது ராம கைங்கரியத்துக்கு. உனக்கு நான் பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறேன்னு இவர் என்னத்துக்கு இதை என்னத்துக்கு சொல்றது என்ன கேட்டா அதுக்கு சொல்ற, சரீராரோக்கியமத்தாஸ்த போகான்ஷைவானுஷங்கிகானை ததாதி தியாயினாம் நித்தியம் அபவர்க்க பிரதோஹரிஹி என்கிற நியாயத்தாலே அடங்காத சரண்ய பிரீதிக்கு போக்கு வீடான ஆனுஷங்கிக போக பிரதானம் என்று கொள்ள பிராப்தம். பெருமாளுக்கு ராமனிடத்துல ஒரு விபீஷணனிடத்துல ஒரு பிரீத்தி. பெருமாளை நாம ஒரு முழு மனசோட பெருமாளிடத்துல நாம சரணாகதி பண்ணோமானாக்க, அவருடைய கைங்கரியம் ஒன்னையே விரும்பி நாம சரணாகதி பண்ணினோமானாலும் கூட பெருமாள் என்ன பண்ணுவார்னா, நமக்கு சரீராரோக்கியம் முதல்ல எல்லாத்தையும் காட்டலாம், ஆரோக்கிய திருடகாத்திரோ பவான் தானே சொல்றார் ஆசீர்வாதம் பண்றச்சு. அப்ப சரீர ஆரோக்கியத்தையும் கொடுக்கவர், அர்த்தாச்ச அதுக்கப்புறமா நல்ல செல்வந்தனாக இருக்கிறது ஆரோக்கியம். போகான்ச்சைவ ஆனுஷங்கிகான், ஆனுஷங்கிகான் போகான்னா இந்த போகம்ன்றது ஆனுஷங்கிகமான போகத்தை கொடுக்கிறேன்னு சொல்ற. எம்பெருமான் மோட்சத்தை கொடுக்கிறவன். அப்படி இருந்தாலும் கூட அந்த பெருமாளை யார் தியானம் பண்றாளோ அவளுக்கு மோட்சத்தோட கூட அவ கேட்காதையே ஒண்ணு வாங்கினா ஒண்ணு இலவசம்னு சொல்ற மாதிரி மீதியும் அவரே கொடுத்தாரு. செல்போன் வாங்கினா சார்ஜர் இலவசம்னு சொல்றாள், அந்த மாதிரி இது நம்ம பெருமாளிடத்துல மோட்சத்துக்காக பிரார்த்தனை பண்ணோம்னாக்கா பெருமாள் நமக்கு ஆரோக்கியத்தை கொடுப்பேன், செல்வத்தை கொடுப்பேன், மீதி என்னென்ன புகழ் என்னென்ன போகம் உண்டோ அந்த போகங்கள் எல்லாவற்றையும் இலவசமாக கொடுக்கார், நம்ம கேட்காதே அவர் கொடுப்பார்னு அர்த்தம் இருக்கு. அந்த பிரகாரத்துல விபீஷணன் கீழ்காட்டா கூட பெருமாள் அவருக்கு லங்கைஸ்வரியத்தை கொடுத்தேன்னு வச்சுக்கலாமே, இதுல என்ன தப்பு இருக்குன்னு அர்த்தம் இருக்கு. என்கிற நியாயத்தாலே அடங்காத சரண்ய பிரீத்திக்கு போக்கு வீடான ஆனுஷங்கிக்க போக பிரதானம். அடங்காத சரண்ய பிரீத்திக்குன்னாக்கா என்ன சொன்னா, சரண்யனுக்கு நம்மளிடத்துல இருக்கிற ஒரு பிரீத்தி இவ்வளவுன்னு சொல்லி மாளாததாக இருந்திருக்கு. அப்போ அந்த பிரீத்திக்கு போக்கு வீடாக இருக்கிறதுன்றது பல பிரகாரமாக இருந்துருக்கும். அந்த மாதிரி வரைச்சு அந்த பிரீத்திக்கு போக்கு வீடாக எல்லாமே இருந்துருக்கு.
இப்ப நம்ம குழந்தை இடத்துல நமக்கு ஒரு பிரீத்தி இருக்கு. அந்த பிரீத்தி ஒரு அடங்காத பிரீத்தி என்ன பண்றது என்ன கேட்டோம்னாக்கா, அந்த பிரீத்தி தான் இப்ப குழந்தைக்கு சாதம் ஊட்டிட்டா மாத்திரம் சரியா போயிட்டான்னா இல்ல, அந்த குழந்தை இடத்துல இருக்க அடங்காத பிரீத்தி அதை குளிப்பாட்ட வைக்கிறது, அதை இது பண்ண வைக்கிறது, அதுக்கு ட்ரெஸ் போட்டு வைக்க உணக்கிறது, அதுக்கு நெத்திக்கிட்ட உணக்கிறது, அதை பஞ்ச வைக்கிறது, இது எல்லாம் பண்றது. அந்த மாதிரி பெருமாளுக்கு நம்மளிடத்துல இருக்கக்கூடிய பிரீத்தி நமக்கு பல பல க்ஷேமங்களை ஏற்படுத்தி அவர் சந்தோஷப்படுற. அந்த மாதிரிதான் விபீஷணன் கீழ்காட்டா கூட விபீஷணன் இடத்துல ராமருக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரீத்தியினுடைய பரிவாகமாக லங்கைஸ்வரியத்தையும் ராமர் கொடுத்தார்னு அர்த்தம். ஆகையாலே என்றோ முடிசூட்ட கடவோம் என்று அருளை செய்த பெருமாளுக்கு அதற்கு ஒரு மறுமாற்றம் விண்ணப்பம் செய்யாதே. ராட்சசானாம் வதேசாஹ்யம் லங்காயாஸ்ட பிரதர்ஷனே கரிஷ்யாமி யதா பிராணம் பிரவேட்சாமி ச வாகினியும் என்று சர்வ நிரபேட்சரான திருவடியைப் போலே அவசரோச்சிதமான அடிமை செய்ய கடவேன் என்று ஸ்ரீ விபீஷணாழ்வான் விண்ணப்பம் செய்தது. இந்த சன்னிவேசத்தை பார்க்கணும். இந்த சன்னிவேசம் என்னன்னா, ராமர் வந்துட்டேராம். ராமர் இந்த ஒருத்தருக்கு ஒருத்தருக்குள்ளெல்லாம் விசாரம் எல்லாம் முடிஞ்சு விபீஷணனை அங்கீகாரம் பண்ணிட்டேன். அங்கீகாரம் பண்ண பிற்பாடு விபீஷணனை தன் மடியில உட்காந்து வச்சுக்கிறார். மடியில உட்காந்து வச்சுட்டு லோச்சனாபியாம் பிபன்னிவ என்று சொல்ற, அந்த கண்ணாலேயே முழுங்கி விடுற மாதிரி விபீஷணனும் பாக்குறாரு. அவ்வளவு பிரீத்திய விபீஷணனிடத்துல காமிக்கிறாராம் ராமன். இப்படி பண்ணச்சே என்ன பண்றாரு அப்படின்னா, அப்ப அதனுடைய ஒரு அந்த பிரீதியினுடைய பரிவாகம் அகம் ஹத்வாத சக்ரீவம் சப்ரஹஸ்தம் சபாந்தவம் ராஜானம் துவாம் கரிஷ்யாமி சத்தியமே தத் பிரவீமித்தேன்னு நான் உன்ன லங்காதிபதியாக நான் பண்றேன்ற வார்த்தை வரைக்கும் சொல்றேன். இவர் கணக்கு விபீஷணன் கணக்கு இந்த கேவல லங்கைஸ்வரியத்தை விரும்புறவராக கணக்கு இருந்தாருனாக்கா, ஆஹா ரொம்ப சந்தோஷம் தன்யோஸ்மி அனுகிரகீதோஸ்மின்னு பதில் சொல்லிருக்கணும். ஆனா அவர் அந்த மாதிரி ஒரு பதிலும் சொல்லல. அவர் விபீஷணர் என்ன பதில் சொன்னார் தெரியுமான்னா, ராட்சதானாம் வதேசாஹ்யம் லங்காயாச்ச பிரதர்ஷனே கரிஷ்யாமி யதா பிராணம் பிரவேட்சாமி ச வாகினீம். நான் உம்முடைய சைன்யத்துக்குள்ள இருந்துண்டு எவ்வளவு நாள் வரைக்கும் என்னுடைய பிராணன் இருக்கோ, பிராணன் இருக்கிற வரைக்கும் உமக்கு சகாயம் பண்றேன். எந்த அம்சத்துல? ராட்சசானாம் வதே, ராட்சசர்களை கொல்வதற்கும், லங்காயாச்ச பிரதர்ஷனே, அந்த லங்கையை எல்லா பக்கத்திலையும் முற்றுகையிடுவதற்காகவும் நான் உமக்கு சகாயம் பண்றேன்னு இதான் சொல்றேன். அப்ப இதுல இருந்து என்ன ஏற்படுறது? ராட்சசவதத்துல லங்கைய முற்றுகையிடுவதுல இதுல நான் சகாயம் பண்றேன்னு சொன்னாக்க, ராம கைங்கரியம் ஒன்னதான் விரும்பி வந்திருக்கேன்னு அர்த்தமே தவிர விபீஷணன் கேவல லங்கைஸ்வரியத்தை விரும்பி வரல. லங்கைஸ்வரியம் அவருக்கு வந்ததுன்றது ஆனுஷங்கிகமாக வந்தது. அவர் பிரார்த்திச்சு வரல, பெருமாளா கொடுத்தது அது என்ற அர்த்தம் இருக்கு என்று ஸ்ரீ விபீஷணன் விண்ணப்பம் செய்தது. இவன் தார்மிகத்துவத்தை வரமாக வேண்டிக் கொள்ள பிரீத்தனான பிரம்மா அமரத்துவத்தையும் கூட கொடுத்தார் போலே அடிமை செய்ய வேண்டிக் கொண்ட விபீஷணாழ்வானுக்கு பெருமாள் அடிமைக்கு ஒருப்பாக ஐஸ்வர்யத்தையும் கொடுத்தார். இந்த அதிகார ஆரம்பத்துல ஒரு விஷயம் சொல்றேன். அதாவது பிரகரண தாத்பரிய நிர்ணயம்னு சொல்ற இந்த அதிகாரம் 4வது அதிகாரம் தானே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதுல வரைச்சு
பரமாபத் கதஸ்யாபி தர்மே மம மதிர்பவேதே என்று பிரம்மாவின் பக்கலிலே வரம் வேண்டிக் கொண்டு தர்மிஷ்டத்துவம் யதா வத்ச ததா செய்தத் பவிஷ்யதி என்று வரம் பெற்ற விபீஷணாழ்வான் சரணாகதி தர்மத்தை பரிகிரகித்து அனுஷ்டிக்கையாலும் என்று சொல்லி ஆரம்பத்துல சொல்றேன். எல்லாருமே பிரம்மாவை குறிச்சு தபஸ் பண்ணிருக்கான். ராவணனும் பிரம்மாவை குறிச்சு தபஸ் பண்ணிருக்கான், கும்பகர்ணன் பிரம்மாவை குறிச்சு தபஸ் பண்ணிருக்கான், விபீஷணனும் பிரம்மாவை குறிச்சு தபஸ் பண்ணிருக்கான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னு கேட்டா அவளுக்கு ஒவ்வொன்னு கொடுத்தார் அவளுடைய எண்ண பிரகாரம். அங்க விபீஷண பிரம்மாவனிடத்துல பிரார்த்தனை பண்ணது என்னன்னா, ரொம்ப ஒரு இக்கட்டான நிலையிலையும் கூட பரமாபத் கதஸ்யாபி தர்மே மம மதிர்பவேது, என்னுடைய எண்ணங்கள் தர்மத்துல இருக்கணும், தர்மத்திலேயே இருப்பதாக இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ண. ஆனா அந்த பிரம்மா அனுகிரகம் பண்ணச்சே என்ன எப்படி அனுகிரகம் பண்ண தெரியுமா? அந்த சிரஞ்சீவித்துவத்தையும் அமிர்தத்துவத்தையும் சேர்ந்து அனுகிரகம் பண்ண. இந்த சப்தைத்தே சிரஞ்சீவினகான்னு சொல்லி சொல்றது அஸ்வத்தாமா பலி வியாச கிருபஹ பரசுராம விபீஷண ஹனுமந்தன்னு. எனக்கே மறந்து போச்சுன்னா எண்ணெய் தேய்ச்சிக்கிட்டு இந்த எண்ணெயை வச்சு பொட்டு வச்சுப்பா, பொட்டை வச்சு புருஷாளுக்கு சொல்லச்சு இந்த 7 பேர் பேரை சொல்லி சொல்றது. அஸ்வத்தாமா பலி வியாசம் கிருப பரசுராம விபீஷண ஹனுமந்த சிவா 7 பேரும் சிரஞ்சீவிகள். அந்த சிரஞ்சீவிகளுடைய பேரை சொல்லிட்டு அந்த பொட்டை எடுத்து தலையில வச்சுக்கிறது. ஸ்திரீக்கள் என்ன தேய்ச்சிக்கிட்டு அந்த பதிவிரதகள் 5 பேர் சொல்லி சொல்றது. தார திரௌபதி தாரன்னு அதெல்லாம் சொல்லச்சு அகல்ய தார திரௌபதி இவெல்லாம் ஒரு 5 பேர் அவளை சொல்லி அந்த பதிவிரதகளை சொல்லி அதை வச்சு தலையில வச்சுக்கிறது, போட்டு வச்சுப்பான்னு சொல்லி சொல்றது. இப்போ விபீஷணருக்கு அமிர்தத்துவம் சிரஞ்சீவியாக இருக்கும் தன்மைய விபீஷணர் கேட்கவே இல்லை. ஆபத்துல இருக்கச்சே கூட எனக்கு தர்மத்துல புத்தி போகணும்னு தான் பிரார்த்தனை பண்ண. அவருக்கு பெருமாளா பிரம்மாவா அனுகிரகம் பண்ணார், அமிர்தத்துவத்தை அனுகிரகம் பண்ணார், சிரஞ்சீவியா இருக்கும் தன்மையை அனுகிரகம் பண்ணார். அதே மாதிரிதான் இந்த இடத்துலயும் பெருமாளிடத்துல கைங்கரியத்தை தான் பிரார்த்தனை பண்ணிட்டு விபீஷணன் சரணாகதி பண்ண. ஆனா பெருமாளா தானா கொடுக்கறது லங்கைஸ்வரியம் அப்படின்னு அர்த்தம். இவர் தார்மிகத்துவத்தை வரமாக வேண்டிக் கொள்ள பிரீதனான பிரம்மா அமரத்துவத்தையும் கூட கொடுத்தாற் போலே அடிமை செய்ய வேண்டிக் கொண்ட விபீஷணாழ்வானுக்கு பெருமாள் அடிமைக்கு உறுப்பாக ஐஸ்வர்யத்தையும் கொடுத்தார், அடிமைக்கு உறுப்பாக ஐஸ்வர்யத்தையும் கொடுத்தார் என்று சொல்லிருக்கு. அப்போ ஐஸ்வர்யம் இல்லாத என்ன கைங்கரியம் பண்ண முடியும்? அந்த கைங்கரியமும் அதுக்கு சாதனமாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு அதையும் சேர்த்து கொடுத்தாருன்னு அர்த்தம் இது. ஆகையாலே திருவிடி நிலையை முன்னிட்டு ஸ்ரீ பரதாழ்வான் நாட்டில் உள்ளாரை நியமித்திருந்தார் போலே தர்மசம்ஸ்தாபனார்த்தமாக அவதீர்ணரான பெருமாளுடைய நியோகத்தாலே மட்டுப்படாத ராட்சசரை வழிப்படுத்தி நடத்துகைக்காக ஸ்ரீ விபீஷணாழ்வான் ராஜ்யத்தை இசைகையால் இதுவும் ஆஜ்ஞானுபாலனமாகையாலே கைங்கரிய கோட்டியிலே அன்வைத்தது. இப்போ ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இந்த இடத்துல சொல்றேன். எப்படி எந்தெந்த ஒரு கோணத்துல பார்க்க வேண்டியிருக்குன்றத பார்க்கணும். பரதாழ்வான் என்ன சொல்றாருன்னா, ராமனிடத்துல பிரார்த்தனை பண்ற,
நீரே ராஜ்ய சாசனம் பண்ணணும்னு சொல்லி ராமனிடத்துல பிரார்த்தனை பண்ற. ராமன் வரமாட்டேன்னு சொல்லிட்டு பாதுகையை கொடுக்குறார். பாதுகையை எடுத்துட்டு போயிடுறார். அந்த பாதுகைக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சு இந்த 14 வருஷமும் ராஜ்ய சாசனம் பண்றேன். இது பாதுகா ராஜ்யம் நடக்கிறதுன்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்கோம். ஆனா வஸ்துகத்தில என்ன நடக்கிறது அப்படின்னா, திருவடி நிலையை முன்னிட்டு ஸ்ரீ பரதாழ்வான் நாட்டில் உள்ளாரை நியமித்திருந்தார் போலே அங்க யாருடைய சாசனம் நடக்கிறது? ராஜ்யபாலனும் யாருடைய ராஜ்யபாலனும் நடக்கிறது? அங்க பாதுகையா கட்டளை இட்டு ஏதோ பாதுகையிடத்துல இருக்க ஒரு பக்தி விசேஷத்தினால ஒவ்வொன்றையும் வேணா போய் சொல்லலாம். அந்த நியோகம்ன்றது எங்க இருக்கு? பரதாழ்வான் பண்றதுதான் நியோகம். இந்த 14 வருஷமும் ராஜ்ய பரிபாலனம் பண்றது பரதாழ்வான் தானே தவிர பாதுகை இல்லை. நாம அவர் திருஷ்டியில பாதுகை பண்றதா நினைச்சிட்டு இருக்கேன். லோக திருஷ்டியிலையும் பாதுகையை தான் பண்ணிட்டு இருக்காரு. இப்படிப்பட்ட மகாத்மான்னு நினைச்சுக்கிறோம். வஸ்துகத்தில யாரு? பரதாழ்வான் தானே பண்ற. அந்த மாதிரிதான் தர்ம சம்ஸ்தாபனார்த்தமாக அவதீர்ணனுடைய பெருமாளுடைய நியோகத்தாலே மட்டுப்படாத ராட்சசரை வழிபடுத்தி நடத்துகைக்காக இப்போ அந்த இடத்துல பரதாழ்வான் ராஜ்யசாசனம் பாதுகைய பட்டாபிஷேகம் பண்ணி வச்சு பாதுகா ராஜ்யமாக நினைச்சுண்டு அந்த ராஜ்யசாசனம் பண்றதும் அது பெருமாளுடைய ஒரு கைங்கரியமாக நினைச்சுண்டு அதை பண்ற. அதாவது தான் ராஜ்யசாசனம் பண்றோம், ராஜ்யசாசனம் பண்றதுனால தனக்கு ஒரு அதிகாரம் வந்திருக்கு என்றெல்லாம் நினைக்காமல் பெருமாள் நீ இத்தனை வருஷம் இதை பத்திரமா பார்த்துக்கோன்னு சொன்னா வாட்ச்மேன் மாதிரி தான் பார்த்துக்கிறது அது ஒரு கைங்கரியமாக நினைச்சுண்டு எப்படி பரதாழ்வான் அந்த 14 வருஷம் ராஜ்யசாசனம் பண்ணேரோ அதே மாதிரி தர்ம சம்ஸ்தாபனம் பண்றதுக்காக ராட்சதாலாம் விபரீதமா போயிட்டு இருக்காளோ இல்லையோ அவளை எல்லாம் வழி நடத்துவதற்காக வழிப்படுத்தி நடத்துகைக்காக விபீஷண ஆழ்வான் ராஜ்யத்தை இசைகையாலே. அப்போ விபீஷண ஆழ்வான் இந்த தர்ம சம்ஸ்தாபனத்துக்காக அவருக்கு ராஜ்யம்ன்றது ஒரு இந்த தர்மத்தை நடத்துவதற்கு தர்மத்தை பின்பற்றுவதற்கு ஒரு உபகாரமாக இருக்கக்கூடியது. சில பதவி இருந்ததுன்னா தான் சில காரியங்களை பண்ண முடியும். பதவின்றது தன்னுடைய பெருமைக்காக இல்ல, சில காரியங்களை பண்றதுக்காக பதவி தேவைப்படுறது. அந்த மாதிரி பகவத் கைங்கரியத்துக்கு சில பதவி தேவைப்படுறது. பகவத் கைங்கரியம் தீயோரையும் நல்வழிப்படுத்துறது தான் பகவத் கைங்கரியம். அப்ப ராட்சசர்களையும் நல்வழிப்படுத்துறதுக்காக விபீஷணன் ராஜ்ய சாசனத்தை அங்கீகரிச்சார்னு அர்த்தம். ஆகையால இது அஜ்ஞான பாலனமாக போயிட்டபடினால இதுவும் விபீஷணன் இதுவும் ஒரு பிரகாரமாக பகவத் கைங்கரியமாகவே கருத வேண்டும் என்பதாக சொல்ற. இப்படி இந்த இன்னை தினத்துல நாம பார்த்த விஷயம் என்னன்னு கேட்டாக்க, விபீஷணன் சரணாகதி எந்த பலத்தை உத்தேசிச்சு பண்ண? விபீஷணன் சரணாகதி ராம கைங்கரியத்துக்காக சரணாகதி பண்ணாரா அல்லது லங்கைஸ்வரியன் தனக்கு வரணும்ட்டு சரணாகதி பண்ணாரா என்று ஒரு சர்ச்சை, ஒரு விகல்பத்தை ஏற்படுத்திண்டு ஸ்தூல திருஷ்டியில ஒரு ஆபாத்தமாக ஒரு மேலெழுந்த வாரியா பார்த்தோம்னாக்க லங்கைஸ்வரியத்தை விரும்பிதான் விபீஷணன் சரணாகதி பண்ணாருன்னு தோணும். ஆனா வஸ்துகத்தியில பார்த்தோம்னாக்க இந்த விபீஷணனுடைய வார்த்தைகள் எல்லாம் பார்த்தோம்னாக்க ராம கைங்கரியத்தை விரும்பிதான் ராமனிடத்துல சரணாகதி பண்ணாருன்னு ஏற்படுறது. ஆனா ஹனுமாருடைய வாக்கியத்துல இருந்தும் ராமனுடைய வாக்கியத்துல இருந்தும் விபீஷணன் பண்ண சரணாகதி ராஜ்யார்த்தமாக கூட இருக்கலாம் போல இருக்கேன்னு சொன்னா, இப்ப விபீஷணனுடைய வாக்கியத்துக்கும் ராமனுடைய வாக்கியத்துக்கும் முரண்பாடு வந்ததுன்னாக்க அந்தரங்க பகிரங்கத்துல வரைச்சே விபீஷணன் தன்னுடைய வார்த்தையினால தான் எதை விரும்பி வந்தான்னு சொல்றானோ அதுதானே ஏத்துக்கணும்.
அந்த ரீதியில வரைச்சு விபீஷணனுடைய வார்த்தை தான் அந்தரங்கமா போயிட்டபடினால விபீஷணன் கைங்கரியத்தை விரும்பிதான் சரணாகதி பண்ணான்னு தீர்மானம் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் சொன்ன விஷயம் என்னன்னு கேட்டேன், அப்படி கைங்கரியத்தை விரும்பி பண்ணாக்க அதுக்காக அப்போ வரைச்சு என்னத்துக்கோசரம் ராஜ்யத்தை கொடுக்கணும், தன்னுடைய இருந்துட்டு போட்டோமேன்னு சொல்லியிருக்கலாம். என்ன பெருமாளுக்கு அவரிடத்துல இருந்த ஒரு பிரீத்தி விசேஷத்தினால அவர் கொடுத்து அழகு பார்க்கிறேன், தன்னுடைய பிரீத்தியை ஆனுஷங்கிகமா கொடுக்கறத தவிர விபீஷண பிரார்த்திச்சு கொடுக்கல. இப்படி பெருமாள் கொடுக்கறதையே கூட விபீஷணர் இந்த ராஜ்யசாசனமே கூட இதை ராமகைங்கரியம் என்கிற முறையில தான் அதை ஏத்துக்கிறே தவிர தனக்கு ஒரு பதவி வந்திருக்கு, பெருமை வந்திருக்குன்னு விபீஷணன் நினைக்கல என்று இந்த இடத்துல ரொம்ப அற்புதமாக சுவாமி தேசிகன் இந்த விபீஷணனுடைய சரணாகதியினுடைய முக்கியத்துவத்தை தெரியப்படுத்துற. இந்த பகவத் கைங்கரியம் நாம பண்ணினோமானாக்க, சுத்த பரிசுத்தமான மனசோட பகவத் கைங்கரியத்துல நாம ஈடுபட்டோமானாக்க நமக்கு சகல க்ஷேமங்களும் ஆனுஷங்கிகமாகவே தானா வந்துடும்ன்றது இதுல இருந்து ஒரு விஷயத்தை நமக்கு சுவாமி உணர்த்துகிறார். இது வரைக்கும் இருக்கட்டுமா? கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.